ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான முதல் T20 போட்டியில் இந்தியன் அணி 3 விக்கெட்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருப்பாங்க. இந்த போட்டி முடிஞ்சிட்ட பிறகு இந்த தோல்விக்கு காரணம் உமேஷ் யாதவ்ன்ற மாதிரியும் அதுக்கு அடுத்ததாக மகேந்திர சிங் தோனின்ற மாதிரியும் சோசியல் மீடியாவில் கருத்துக்கள் பரிமாற்றம் செஞ்சுட்டு வராங்க. இந்த நேரத்தில் மகேந்திர சிங் தோனிக்கு ஆதரவு குரல் ஈற்ற வகையில் ஆஸ்திரேலியன் அணியோடைய அதிரடி வீரனான மேக்ஸ்வெல் இப்போதைக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் T20 போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணி கணிசமான விக்கெட்டுகளை இழந்துட்டு வந்தாங்க. அதனால மகேந்திர சிங் தோனியால நல்லாவே விளையாட முடிஞ்சிருக்காரு. 37 பந்துகளில் 29 ரன்களை மட்டுமே அடிச்சிருப்பாரு. இது T20 ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப மோசமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கொண்ட ரன்களா எல்லாராலையும் குறிப்பிடப்படுது. இந்த நேரத்தில் மேக்ஸ்வெல் என்ன சொல்லியிருந்தானாக்கா, இந்த பிச்சு மகேந்திர சிங் தோனியால ஆட முடியாத அளவுக்கு கடினமான ஒரு பிச்சா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியும் நல்லா ப்ளே பண்ணி 6ம் 4ம் அடிக்கலாம்னு நினைச்சாரு. அவரால் ஒரே ஒரு 6 மட்டும் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு பிச்சோட ஹார்ட் இருந்ததை என்னாலே பார்க்க முடிஞ்சிச்சு. நானே கூட பும்ரா பாலையும் அதுக்கு அடுத்ததாக குணால் பாண்டியா பாலையும் அடிக்க முடியாம திணறினேன். ஒரு கட்டத்தில் சகலோட பந்து வீச்சை நான் எதிர்கொண்டேன்ற மாதிரி அவர் பேட்டியில கொடுத்திருந்தாரு. தோனியாலே விளையாட முடியாத அளவுக்கு கடினமா பிச்சு இருந்ததை அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதன் மூலியமாக தோனியுடைய ரசிகர்களுக்கு இது ஒரு ஆதரவு குரலா இருந்துச்சுன்னே சொல்ல முடியும். குறிப்பா இந்த போட்டியில மகேந்திர சிங் தோனியால் தான் இந்தியன் அணி லாஸ் பண்ண மாதிரி பல கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்க? மகேந்திர சிங் தோனி செஞ்சது சரியா தவறா? அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.